வள்ளிக்காட்டின் தலைவனாக இருந்த நம்பிராஜனுக்கு ஆண் குழந்தைகள் மட்டுமே இருந்தனர். அவருக்கு பெண் குழந்தை வரம் வேண்டி கடவுளை வேண்டினார். சிவமுகி என்ற முனிவரின் மாய சக்தி காரணமாக அரபி என்ற அழகிய மானின் வயிற்றில் கருவாகி பிறந்தாள் வள்ளி. வேட்டைக்கு சென்ற நம்பிராஜன் வள்ளிக்கிழங்கு தோன்றும் இடத்தில் கண்டெடுக்கப்பட்டதால் அந்த அழகிய குழந்தைக்கு வள்ளி என்று பெயரெடுத்து வைத்தனர். வேடர்களின் வழக்கப்படி குழந்தைக்கு 12 வயது ஆகும்போது நெல் பயிரை காக்க வயலுக்கு காவலுக்கு அமர்த்துவது வழக்கம். ஒரு வகையில் வள்ளி நெற்கதிர்களை விலங்குகள் பறவைகளிடமிருந்து காக்க அமைக்கப்பட்ட பரண் மீது அமர்ந்து பயிரை காத்தாள். ஒரு நாள் எதேச்சியாக அப்பகுதிக்கு வந்த நாரதர் வள்ளியின் அழகை கண்டு வியந்தார். தணிகை மலையின் வீட்டிருந்த முருகனிடம் வள்ளியை குறித்து விவரித்தார். வேடர் குலத்தவர் முருகப்பெருமானை வழிபட்டு வந்தனர். வள்ளிக்கு முருகன் மீது இருந்த பக்தியை குறித்தும் நாரதர் கூறினார். நாரதர் சொன்னதை கேட்டதும் முருகப்பெருமான் வேடர் போல் சென்று வள்ளியை நேரில் கண்டு அவளின் அழகில் மயங்கியதோடு காதலிக்கத் தொடங்கினார். பிறகு முருகன் ஒரு முதிய சித்தன், பின்னர் யானை என பல்வேறு வடிவங்களில் தோன்றி அவளை சோதித்தார். அதன் பின்னர் தன் அண்ணன் விநாயகப் பெருமானின் உதவியுடன் தன்னுடைய திருவிளையாடலை நிகழ்த்தி வள்ளியை திருமணம் செய்து கொண்டார்.